தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னபோது கூட முதல்வர் பதவியில் நான் உட்கார மாட்டேன், அதில் ஒரு படித்த இளைஞரை தான் நான் உட்கார வைப்பேன் அப்படின்னு தலைவர் சொன்னாங்க. பதவிக்கு தலைவர் என்றுமே ஆசைப்பட்டதில்லை. இன்றைக்கி மட்டும் இல்லை, அது 1990களிலேயே பார்த்திங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பதவி தேடி வந்தது. ஆனால் தலைவர் அதை ஒதுக்கிட்டாங்க. அது பற்றி சுபவி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருப்பார். இந்து நாளைட்டோட மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் மூப்பனார்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்கள் கட்சியில் ரஜினிக்கு என்ன பொறுப்பு அப்படின்னு. அதுக்கு மூப்பனார் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? கட்சியே அவரோடது தாங்க, அவர் தான் தலைவர், அவர் எப்போ வந்தாலும் இந்த கட்சியில் தலைமை பதவி அவருக்கு காத்திருக்கு அப்படின்னு மூப்பனார் சொன்னார். நான் இந்த கட்சியில் இருக்கேன், அவ்வளோதான், மற்றபடி தலைமை பதவி அப்படிங்கிறது அது அவருக்கு தான் அப்படின்னு சொன்னார். கட்சியே அவரது தாங்க, அவர் தாங்க தலைவர், நான் இந்த கட்சியில இருக்கேன், அவர் எப்போ வந்தாலும் இந்த தலைமை பொறுப்பு அவருக்கு உரியது. மூப்பனார் இப்படி சொல்லியிருக்காரு. அன்றைய பிரதமராக இருந்த நரசிம்மராவ் தலைவருக்கு ஆதரவு கொடுத்தும் அவருக்கு இந்த பதவி மேலெல்லாம் ஆசை இல்லாமல் வெறுத்து ஒதுக்கியவர் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். இதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் அப்படிங்கிறதுக்காக சுபவி அந்த பேட்டியிலேயே சொல்லியிருந்தார். பழைய விஷயந்தான். என்னதான் அவர் மேலே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குணம் அப்படிங்கிறது அது யாருக்குமே வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம சுபவி சொல்லியிருந்தார். தலைமை பதவியே உங்களுடையது என்று மூப்பனார் சொல்லி நரசிம்மராவும் ஆதரவு கொடுத்ததற்கு பிறகும் அன்றைக்கு அவர் பதவிக்கு ஆசைப்பட்டு வரவில்லை என்பது அது 100% கரெக்டு தான். இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே பதவிக்கு தான் ஆசைப்படுவாங்க. பதவியை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் அரசியலில் அதை பற்றி சொல்லவே தேவையில்லை. அப்படி இருந்தும் தலைவருக்கு அந்த பதவி காலடியில் கூட அவர் அதை ஒரு துச்சமாக மதித்து அதை ஒதுக்கி தள்ளியிருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே தலைவர் கிரேட் தாங்க.